ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலியா லைஃப் ஸ்டைல் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பாசிப்பருப்பு வச்சு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக பண்ணிடலாம் ஈஸியாக. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கடுகு ஒரு ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். பொரிஞ்சு வந்தோடனே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளின்னு ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு வேகட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஆட் பண்ணிக்கோங்க பாசிப்பருப்பை. பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் செஞ்சோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். நான் கொஞ்சமாக செய்கிறனால நான் தனியாக செய்கிறேன். இது நல்லா கொதித்து பருப்பு வெந்து வரட்டும். ஓரளவு பருப்பு வெந்திருக்கு. நல்லா குழஞ்சி வேகட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு பருப்பு. நம்மளோட இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஃபஸ்ட்டு பருப்பு இதெல்லாம் வேக வச்சுருக்கூட லாஸ்ட்டாக கூட தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.